Dear student, good morning to all. Today I take up the subject Unit 3, Service Business 1, Chapter 10, Reserve Bank of India. Reserve Bank of India ஷார்ட் ஃபார்மில் கொடுக்கும்போது ஆர்பிஐ அப்படின்னு கொடுப்பாங்க. ஆர்பிஐ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஆர்பிஐ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டணும். இதில் லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைங்க. இதில் நான் ஒரு சப்ஜெக்டை படிக்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது மூலிமா நான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஆர்பிஐ பொறுத்த வரைக்கும் எல்லா கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோல் முழுக்க இருக்கக்கூடியது இந்த ஆர்பிஐ தான். கவர்மெண்ட் எதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா? ஆர்பிஐ என்ன ரூல்ஸ் பிரகாரம் என்ன ரூல்ஸ் போடுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அரசாங்கம் இயங்கும். அப்போது ஆர்பிஐ இல்லாமல் அரசாங்கம் இயங்குதுன்னா முடியாது. ஏன்னா ஆர்பிஐ என்ன ஆகுதுன்னா அதனுடைய பண மதிப்பீடு அப்படின்னு ஒன்று இருக்குது. பண மதிப்பீடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பண மதிப்பீடை இவங்க மூலிமா தான் என்னென்னா ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அதை செயல்படுத்தணும் அப்படின்னா போதுமான நிதி தேவை. அப்போ நிதி யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சியிலலாம் பேங்க்ஸ் அவங்க பேர் கொண்டு அது செயல்பட்டு நின்றது இந்தியாவில். அப்போது நெக்ஸ்ட்டு அப்படியே கண்ட்ரியை வரும்போது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அப்படின்ற ஒரு நேமுக்கு கொண்டு லான்ச் ஆகுது. 1935 தான் ஆர்பிஐ லான்ச் பண்ணாங்க. ஆர்பிஐன்ற ஒரு நேம் கொண்டு வந்தது 1935 தான். இதனுடைய ஆக்ட் பார்க்கும்போது ஆர்பிஐ ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் 1934. ஓகேங்களா? ஆர்பிஐடைய ஆக்ட் என்னென்னா 1934. 1 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்து தான் இது ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மும்பையில் இருக்குது. என்னது? மும்பை. இது எப்போ மும்பைக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் தான் ஹெட் ஆஃபீஸ் இருந்தது. ஹெட் ஆஃபீஸ் கல்கத்தாவிலேருந்து மூவ் பண்ணும்போது தான் மும்பைக்கு வந்தது. மும்பையிலேருந்து 1937 மும்பையில் தான் இருக்குது. இனி வரைக்கும் மும்பையில் தான் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? ஆர்பிஐடைய ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சாவே நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபுல் டீட்டெயில்ஸில் கவர் பண்ணிக்கலாம். ஆர்பிஐ பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸில் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வாங்க சப்ஜெக்டில் போகலாம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, நீட் ஃபார் த ஸ்டடி ஆன் சர்வீஸ் பிஸ்னஸ். அதாவது சேவை தொழிலினுடைய தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சேவை செய்யணும், அதனுடைய பிஸ்னஸ் தேவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எஜுகேஷனல், மெடிக்கல், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்டு த லைக் த சர்வீஸ் பிஸ்னஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் செஞ்சுரிஸ். அதாவது கல்வி, மருத்துவம், சுகாதாரம் போன்ற சேவை தொழில்கள் பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் ப்ரொமினன்ஸ் இன் த global trade of recent origins. Example, after 1970 the service sectors has emerged as the most dynamic sectors of the world economy, contributing almost one third of world gross value added. Half of world employment, 1/5 of global trade and more than half of the world foreign direct investment flows. இப்போ பல நூற்றாண்டுகளாக இந்த சேவை தொழில்கள் நடைபெற்று இருக்குது. அப்போ உலக வர்த்தகத்தினுடைய சேவை என்னன்னா 1970 தான் என்ன பண்றாங்க, அதனுடைய ஆண்டுக்கு பின்னால் தான் ஆஃப்டர் தான் என்ன பண்ணுறாங்க, அதிக முக்கியத்துவம் பெற்று வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொண்டு வர்றது இது மூலயமா தான். ஏன்னா உலக பொருளாதாரத்தினுடைய மிகவும் ஆற்றல் வாய்ந்த துறையாக சேவைத்துறை இங்கே இருக்கிறது. சேவைத்துறை என்னது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒன்றில் ஒரு பாகத்தில்
1/3 வந்து என்ன பண்ணுது, அதனுடைய கிராஸ் வேல்யூ ஒட்டுமொத்தமான அதோட மதிப்பு வந்து இங்கே அதிகரிக்கிறது, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் இங்கே முக்கியமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 1/5 வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் இல்லை, உலகின் வெளிநாட்டு அந்நிய முதலீடு வந்து இங்கே பாதியாகவும் மேலாக இங்கே பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1/3 உலக வேலை வாய்ப்பில் வந்து சம பங்கு உலக வர்த்தகத்தினுடைய 1/5 வந்து இது செயல்பட்டு கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதனுடைய ஆர்பிஐ என்னன்னா ஒரு சேவை நோக்கமாக தான் இது வந்து செயல்படுகிறது. என்னது, ஒரு சர்வீஸ் பிஸ்னஸாக தான் இது இயங்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. சர்வீஸ் பிஸ்னஸ் தான் இயங்குது. இதில் பார்த்தீங்கன்னா உலக வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது எத்தனை வங்கிகள்னா 21. என்னது 21 உலக வங்கிகள் எத்தனை இருக்குதுன்னா 21 வங்கிகள் இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எப்போ உலக வங்கியாக மாற்றினாங்க அப்படின்னு பார்க்கும்போது 1949 இதுதான் வந்து உலக வங்கியில் இடம்பெற்றது. உலக வங்கியில் இடம்பெற்றது பார்த்தீங்கன்னா 1949 தான் வந்து உலக வங்கியை கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்கிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பேங்கிங் சர்வீஸ் இல்லாமல் ஒரு துறை இயங்குதுன்னா முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அதனால் பேங்கிங் சர்வீஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. பேங்கிங் சர்வீஸ் இஸ் த நேரோ சென்டர் ஆஃப் த இண்டஸ்ட்ரி அண்டு காமர்ஸ் இன் த கண்ட்ரி. ஒரு நாட்டினுடைய வர்த்தகம், வணிகம் மற்றும் தொழில்களினுடைய நரம்பு மண்டலமாக இயங்கக்கூடியது எதுனா இந்த பேங்கிங் செக்டர்ஸ் தான். என்னது, இந்த பேங்கிங் தான். இட் பிளேஸ் a vital role by providing the money required for the regular functioning and development. இது நாட்டின் வழக்கமான செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டுக்கான பண தேவைகளை வந்து சந்திப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எதுனா இந்த பேங்கிங் சர்வீஸ் தான் சொல்ல வராங்க. The word bank normally refers to commercial bank ன்னு சொல்லுவாங்க. இது வந்து வணிக வங்கி அப்படின்னு அழைக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வங்கிகள் அப்படின்னு பார்க்கும்போது இது வேற வங்கிகள்லாம் கிடையாது. இது வங்கி அப்படின்னு எடுக்கும்போது வணிக வங்கிகள் அப்படின்னு தான் இருக்கு. அப்போது நீங்கள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்னா ரொம்ப ஒரு தலைச்சிறந்த ஒரு டிபார்ட்மெண்ட் எதுனா காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். அதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு பெருமிதம் கொள்ளணும். காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா எல்லா துறைகளும் இயங்கக்கூடியது. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இல்லாமல் எந்த துறையும் இயங்காது. ஒரு பிஸ்னஸ் அப்படின்னாவே அந்த பிஸ்னஸ்னால் வணிகத்தை பொறுத்து தான் நம்ம வந்து செயல்படுறோம். ஓகேங்களா, அதனால் நோட் பண்ணி வச்சுங்க. There is many types of banks rendering different types of services. The central bank is the most important one among them. அதாவது இந்த வணிக வங்கி இருக்கு பார்த்தீங்களா, வணிக வங்கின்னு பேர் வச்சுருக்காங்க. அதனால பல்வேறு வகையான சேவைகளை வழங்கும் பலவிதமான வங்கிகள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த மைய வங்கி ஆற்றல் முக்கியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த மைய வங்கி இருக்கு பார்த்தீங்களா, சென்ட்ரல் பேங்க் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எவ்ரி நேஷன் ஹேஸ் ஒன் சென்ட்ரல் பேங்க். அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி வந்து இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மைய வங்கி இருக்கு. அதில் இட் இஸ் ஓன் பை த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. அவங்க என்ன பண்ணுறாங்க, இது நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு சொந்தமானது. இந்த வங்கி வந்து நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு சொந்தமானதுன்னு சொல்ல வராங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, த கண்ட்ரோல் ஓவர் த என்டையர் பேங்கிங் சிஸ்டம் ஆஃப் த கண்ட்ரி இஸ் விசிட் வித் எஃபெக்ட்ஸ் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நாட்டினுடைய அனைத்து வங்கிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இந்த உச்ச வங்கியிடம் ஒப்படைக்கப்படுகிற. உச்ச வங்கி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்பிஐ. நீங்கள் நோட் பண்ணி வச்சுன்னா உச்ச வங்கி அப்படின்னு போது ஆர்பிஐ அல்லது சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க் இஸ் known by different names in different countries. அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் என்னன்னா ஒவ்வொரு வங்கிகள் இருக்குமா. அது வந்து முழு தன்னாட்சி அல்லது பாதி தன்னாட்சியுடன் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் there is functions also the vary and from country to country. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு விதமான பெயர்களும்
ஒவ்வொரு பணிகளும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க இதில். ஓகேங்களா? அப்போது இதனுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களா. த இந்தியா இஸ் அ இன் இந்தியா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் அ சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இப்போது சுவிஸ் பேங்க்கு சம்திங் என்னென்னோ பேங்க் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு பேங்க் இருக்குது. ஆனாலும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் இல்லை அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க், இதுதான் இந்தியாவில் பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லி வராங்க.